வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பான கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ தொடர்பாக என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலை, அது மட்டும் இல்லாமல் புதிய போட்டியாளர்கள் பிக் பாஸ் சீசன் 8க்கு வர இருக்கின்ற போட்டியாளர்கள் பல பிரிவில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10-12 பேருக்கிட்ட அந்த நேம் லிஸ்ட் இருக்கு. ஸோ அது என்ன விடயம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் ரிவ்யூ, தமிழ் மட்டுமில்ல தெலுங்கு. நான் கடந்த 4 வருடங்களாக அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு முதலும் சரி, நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயும் சரி, அப்புறம் அந்த ஃபினாலே டைமுமே சரி, நான் சொன்ன தகவல்கள், நான் சொன்னவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல் நாளே சொல்லிடுவோம் யார் வின்னர் அப்படின்னு. அதே நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் 100% வின் பண்ணியிருக்காங்க. சீசன் 7ஓட உண்மையான வின்னர் பிரதீப் அவர்கள். அவருடைய பேரை நான் முதல் நாளே நான் சொல்லிட்டேன். அதே போல தான் ராஜு அவர்கள் சீசன் 5, பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிபி அல்டிமேட், அதுக்கப்புறம் ஈவன் பிபி ஜோடிகள் அமீர் பாவனி அவங்களுடைய பேரா இருக்கட்டும், தெலுங்குல அபிஜித் அவர்களுடைய பேரா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம முதல் நாள் சொல்லி அடிச்சது. ஈவன் கதாநாயகி ஷோல கூட ருபினா தான் வின் பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது மாதிரி நடந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய சேனல்ல ஒரு ஷோவை பற்றி கொடுக்குற அப்டேட் வந்து 100% இது வரைக்கும் நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கும். ஓகே, சரி, இந்த வீடியோல கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ, சீசன் 8க்கான ப்ரோமோ, அது எப்ப நடந்துச்சு அப்படின்ற சில விடயங்கள். சரிங்களா? அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் ரசிகர்கள், அவர் பற்றி நிறைய தெரிந்த நண்பர்களோட சில விடயம் வந்து பேச முடிஞ்சுது. இந்த பிக் பாஸ் சீசன் 7ல கமல்ஹாசன் அவர்களுக்கு சில விடயங்கள், முக்கியமா வின்னர் அந்த ரீதியில வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற சில விடயங்கள், அது ஏன் அப்படின்ற விடயங்கள், அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன விடயம் அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த போட்டியாளர்கள் பிக் பாஸ் சீசன் 8க்கு போயிருக்கிற போட்டியாளர்கள்ல 8-10 லிஸ்ட் வந்து வந்திருக்கு. அதுவும் ஒவ்வொரு கேட்டகரியில வந்திருக்கு. ஸோ அது என்ன விடயம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் தொடர்பாக உண்மையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேமா. சரி, இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய பிக் பாஸ் சீசன் 8க்கான ப்ரோமோ. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி படம், அந்த ப்ரொமோஷன் ஒர்க், இந்தியன் 2 ப்ரொமோஷன் ஒர்க், இன்டர்வியூஸ் அதில் பிஸியாக இருந்தாலும் வெள்ளி சனி ஞாயிறு, அதாவது 21, 22, 23, இந்த கடந்த 21ஆம் தேதி 22, 23 வந்து பிக் பாஸ் 8 தமிழுக்கான ப்ரோமோக்கு டைம் கொடுத்திருந்ததாகவும் அங்கே சில காட்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கு. சரிங்களா? அதில் வழக்கம் போல கமல்ஹாசன் அவர்களுடைய பார்வைகள், நடை, அப்புறம் கிட்டத்தட்ட 8 காஸ்டியூம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற விடயம். அதில் டீம் வந்து ஃபைனல் எடிட் பண்ணக்குள்ள எது மேட்ச் ஆகுதோ அப்போ அவங்களுக்கு என்ன ஐடியோ, இப்போ ப்ரோமோ எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கான்செப்டை வச்சு எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு இதில் வந்து பார்ப்பாங்க, அதில் ஃபைனலாக எது வந்து கரெக்டாக இருக்கு. இன்னும் 2 மாதம் இருக்கு ஷோ ஆரம்பிக்க. அக்டோபர் 6ஆம் தேதி, மோஸ்ட்லி அக்டோபர் 6 இல்லை அப்படின்னா 13, 20, இந்த 3 டேட்டில் ஒரு டேட் தான். அக்டோபர் 6 தான் இப்போ வரைக்கும் உறுதியான இது. சரிங்களா? ஓகே, சரி, அப்படி இருக்கக்குள்ள அதில் நிறைய காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஃபைனலாக எது வந்து இதாக இருக்கோ அதுக்கேற்றது போல் வாய்ஸ் ஓவர் மூலம், கமல்ஹாசன் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் மூலம் அதை வந்து ஆட் பண்ணுறது தான் ஃபைனல் அவுட்புட். சரிங்களா? 3 ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் இந்த முறை அப்படின்றதான். ஒரு ப்ரோமோ வந்து இந்த ஜூலை எண்டில், ஸோ ஜூலைனா ஆகஸ்ட், செப்டம்பர் எண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் நமக்கு வருகின்ற தகவல். சரிங்களா? ஆகஸ்ட் எண்டு இல்லை அப்படின்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு. தெலுங்கு பிக் பாஸோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை எண்டில் வந்து வந்துடும். ஏன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து தெலுங்கு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ தெலுங்கு பிக் பாஸோட ப்ரோமோ வந்து 1 மந்த்துக்குள்ள நம்மளுடைய தமிழ் பிக் பாஸோட ப்ரோமோ வந்து வரும். சரிங்களா? ஸோ இதுதான் மேட்டர், கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ தொடர்பான மேட்டர். இந்த முறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ப்ரோமோ எதிர்பார்க்கலாம், ஸ்டைலிஷான கமல்ஹாசன் அவர்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் வருகின்ற தகவல். மேலும் தகவல்கள் கிடைக்க அதை பற்றி நம்ம தந்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்தது கமல்ஹாசன் அவர்களுடைய சில உண்மைகள் பிக் பாஸ் சீசன் 7 தொடர்பாக. அதில் வந்த விடயங்களின்படி பிரதீப் அவர்களுக்கு நடந்த அநியாயம், அந்த பிரதீப் அப்படின்ற ஒரு பேரை வச்சு தான் அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க. பிரதீப் பெண்டனி அப்படின்னு ஒரு பேர் இல்லைன்னா அர்ச்சனா அவர்கள் வின்னர் இல்லை. இதுதான் உண்மை. அர்ச்சனா அவர்களுக்கு இப்போ மார்க்கெட் இல்லை, ரசிகர்களே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவங்களுடைய வார்த்தைகளில் ஸ்டாண்ட் இல்லை. பிரதீப்புக்கு ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணோம். பிரதீப்புக்கு த்ரோவம் பண்ணால் யாருமே வின் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்பயோ சொல்லிட்டேன். சரியா?
சரி, அப்படி இருக்கக்குள்ள அவங்களும் வந்து மாயாவை ஓட விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக் அம்பி மாறி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அன்னியனாங்க, அதுக்கப்புறம் ரெமோவா மாறிட்டாங்க. அப்படி நடித்திருந்தாலும் பிரதீப்புக்கு அங்கே இவங்க துரோகம் பண்ணல அப்படின்றதுனால மக்கள் இவங்களுக்கு ஓட் போட்டாங்க. அதுவும் பிரதீப்புக்கு ஆதரவா அந்த கூட்டத்தை இவங்க ஓட விட்டாங்க. அப்படின்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாயா அவர்கள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சேனலோட இன்டர்வியூல பார்ட் 4 எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் இந்த ஷோவை ரசிச்சு பார்த்தோமாம் அப்படின்னு அந்த மீனிங்கே இல்லாம அவங்க வந்து பேசினாங்க. ஒரு வின்னருக்கு ஒரு தகுதி அப்படின்றது அந்த தான் எதனால வின் பண்ண அப்படின்னு ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். அப்ப அந்த புரிந்துணர்வே இல்லாம இவங்க எப்படி வின்னர் ஆனாங்கன்னா சிம்பிள், பிரதீப் பண்ற பேரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வெளியில இவங்க செட் பண்ணிட்டு வந்த ஆட்கள் இவங்களை ப்ரமோட் பண்றதுக்கு. அடுத்தது வந்து பிக் பாஸுக்குள்ள இவங்களுக்கு கிடைத்த பயங்கரமான ஒரு ஃபேவர்ஸம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள பிக் பாஸ் வந்து உங்களை கொஞ்சி கொண்டு இருந்தாருன்னா மக்கள் வெறுப்பாங்க. ஆனா பிக் பாஸ் வந்து வெறுக்கிற மாதிரி காமித்தாருன்னா மக்கள் வந்து உங்களை வந்து ரசிப்பாங்க, உங்களுக்கு ஒரு அனுதாபம், ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு நடந்துச்சு. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பல மக்களோட புரிஞ்சுக்க என்னன்னா, இவங்க அர்ச்சனா அவர்கள் ஃபர்ஸ்ட் வீக் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா மாயாவை ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சிருப்பாங்கன்றதா மக்களோட கருத்து. சரியா? ஓகே சார், அதனாலேயே இப்போ அவங்களுக்கு ஒரு 10,000 வியூ கூட வர்றதே இல்லை. ஒரு டைம்ல பிக் பாஸுக்குள்ள இருக்கக்குள்ள ஒரு நாள்ல 3 லட்சம் 4 லட்சம் போட் வந்தது. இப்போ இவங்க போடுற போஸ்ட்டுக்கு, அதுவும் இப்போ எல்லாரோட கையிலையும் ஃபோன் இருக்கு. அப்ப இவங்க போடுற போஸ்ட்டுக்கே அவ்வளவு தூரம் வியூவும் இல்லை, லைக்கும் இல்லைன்னா திங்க் பண்ணி பாருங்க எவ்வளோ தூரம் ஒர்க் வந்து நடந்திருக்குன்னு. இது கமல்ஹாசன் அவர்களுக்கு தெரியும். பிரதீப் அவர்களுக்கு அவர் வந்து பண்ணது என்னன்னா, அவர் அந்த டைம் பிரதீப் அவர்களுடைய பேச்சு அது வந்து அவருக்கு வந்து இன்னும் ட்ரிகர் ஆயிட்டு, அவருக்கு அந்த ஈகோல போயிட்டு அதனால ஒரு முடிவெடுத்தார் அப்படின்னும். ஆனா பிக் பாஸ் டீம் வந்து அவர்கிட்ட பேசி ஒரு வித்தின் 1 வீக்குள்ள சரி வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் அலோவ் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் விஜய் டிவி வந்து பிரதீப் அவர்களுக்கு கால் பண்ணி பிரதீப் அவர்கள் தான் நான் வரல அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. இதுல உண்மை எதனா வச்சு கணிக்கிறது அப்படின்னா, பிரதீப் அவர்களே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, விஜய் டிவில இருந்து எனக்கு கால் வந்துச்சு, தீபாவளி அந்த எபிசோடுக்கு நான் வாங்க அப்படின்னு சொன்னாங்க, பட் நான் தான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரதீப் மேல எந்த தப்புமே இல்லை. ஹி இஸ் a ரியல் கேமர். அவர் வந்து பெயிட் போர்ட் வைக்கல, பிஆர் வைக்கல. ஒரு கேமர் அப்படின்னா முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாம அவங்களுடைய சுய பாதையில போய் வின் பண்றவங்க தான் கேமர். ஹி இஸ் a ரியல் சாம்பியன். அதனால அவர் சொல்லிட்டாரு, வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இனிமேல் உள்ளுக்குள்ள போய் ஆடுறதுல சுவாரஸ்யம் இல்லாம போயிடும், அதனால நான் வரல அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு. பட் இங்க கமல்ஹாசன் அவர்களும் பிரதீப்பை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க திரும்ப வர. பட் பிரதீப் வரல. இங்கதான் இது நடந்த ஒரு விடயம். சரிங்களா? இது எங்க உண்மையாகுது அப்படின்னா, பிரதீப்பை இதை சொல்லியிருக்காரு, விஜய் டிவி கால் பண்ணாங்கன்னு. கமல்ஹாசனோட அனுமதி இல்லாம விஜய் டிவி வந்து பிரதீப்புக்கு கால் பண்ணி வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? சோ அவர் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்களுடைய சப்போர்ட்டர் சில பேரோட பேசக்குள்ள இந்த தகவல் எனக்கும் வந்துச்சு. சும்மா சப்போர்ட்டர்ஸ்ல கூட அவங்க கூட இருக்கிறவங்க. சரிங்களா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கக்குள்ள இப்ப கமல்ஹாசன் அவர்கள் வந்து அர்ச்சனாவை பார்த்து சிரிச்சே இருக்க மாட்டார் பிக் பாஸ்ல வீக்கெண்ட் எபிசோட்ல. காரணம் என்னன்னா, அர்ச்சனா அவர்கள் பண்ண பல விடயங்கள் மக்களிடம் சென்றடையல. உதாரணம், நிக்ஷனா தம்பி இப்படின்னு தம்பியே வந்து தம் அடிக்கிறதுக்கு கம்பெனிக்கு கூப்பிட்டது, வா கம்பெனிக்கு நிக்ஷா அப்படின்னு. இது தமிழ் கலாச்சாரத்துல எந்த அக்காவுமே தம்பின்னு சொல்றவங்களை வந்து பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ்ன்றது ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ. அப்ப அதுல வந்து இப்படியான இதுகளுக்கு வந்து நாட் அலவுட். சரிங்களா? கமல்ஹாசனே சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ்ன்றது ரியாலிட்டி ஷோ, உங்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்குதுன்னு. அதுவும் தமிழ் கலாச்சாரத்தை வச்சு பல விடயங்கள் தமிழ் பிக் பாஸ்ல வந்து இல்ல, ஹிந்தியில நடக்கிற மாதிரி. அப்படி இருக்க கூட இப்படி இருப்பவர் அப்படி இந்த பிக் பாஸோட வின்னர் அப்படின்றது அவருடைய மைண்ட்ல இருந்து. சரிங்களா? ரெண்டாவது விடயம், இப்ப பூர்ணிமா தம்பி நிக்ஷாவோட ஆடினது தப்புன்னா, இங்க தம் அடிக்கிறதுக்கு தம்பியை கூப்பிட்டதும் தப்பு இல்ல, அதான் மேட்டரு. அடுத்தது மாயா வந்து நிக்ஷன் வந்து மாஸ்க கேட்க மாயா ஒன்ன காமிப்பாங்கல்ல, அது தப்புன்னா இவங்க பண்ணது தப்பு. ஆனா இந்த பூர்ணிமா மாயா பண்ணதெல்லாம் டிவில வந்துச்சு, அர்ச்சனா பண்ணது டிவில வரல. அங்கேயே ஃபேவர்ஸ் தான் அவங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா மாத்தி பேசினது, ஃபர்ஸ்ட் வீக் வந்தோடனே 5 தடவைக்கு கிட்ட பிக் பாஸ் அவங்க பேசுவாங்க. என்ன பேசுனாங்க காமிச்சாங்களா? இல்ல. மெடிக்கல் ரூமுக்கு 5-6 தடவை போவாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்த யாருக்குமே இப்படியான சலுகைகள் வழங்கல. பாத்ரூம்குள்ள போய் அழுவாங்க, பிரதீப் கிட்ட வச்சுக்க மாட்டாங்க, பிரதீப்புக்கு ஐஸ் வைப்பாங்க. ஸோ அண்ட் மூச்சு திணறல் வரும், 3 தடவை கிட்ட மூச்சு திணறல் வந்துச்சு. இதெல்லாம் பிரதீப் போனதுக்கு அப்புறம் வரல. ஸோ அப்ப மக்களுக்கு இப்பதான் பல உண்மைகள் புரியுது, எப்படிடா பித்தலாட்டம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. அப்ப கமல்ஹாசன் அவர்களுக்கு புரியாதா என்ன நடந்திருக்கும்னு? அதனாலேயே கமல்ஹாசன் அவர்கள் ஆல்ரெடி பிரதீப் விடயத்தில் ஒரு தப்பு தெரிஞ்சோ தெரியாமல் நடந்துட்டு, சரி இப்ப நான் இவங்களுக்கு எதிராக பண்ணா இன்னும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான்
அதனால தான் அவர் வந்து இவங்களை வீக்கெண்ட் எபிசோட்ல பெருசாக கவனிக்கல, விஷ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் அது உண்மை மாதிரி தான் தெரியுது. நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஆனா இனி சீசன் 8ல வர்றவங்களாவது சுயமா வின் பண்ணுங்கடாப்பா, சரியா? உண்மையா வின் பண்ணுங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. ஓகேமா, சரி. அடுத்தது, ஸோ இதுதான் ரீசன் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7ல சில விடயங்கள் பண்ணதற்கு அப்படின்ற தகவல். ஓகே, இப்போ வந்து பிக் பாஸ் 8 தமிழுக்கான கான்டெஸ்டன்ட் லிஸ்ட்டு எப்படியான கேட்டகரிஸ் அப்படின்னா, ஒன்று வந்து வாரிசில் இருப்பவர்கள், இப்போ ஜோபிகா வந்தாங்கல்ல அதே மாதிரி. அடுத்தது வந்து விஜய் டிவியில் நடந்த ஷோக்குள்ளேயே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை, விஜய் டிவிக்குள்ள கான்டெஸ்டன்ஸாக போய் வின்னரோ இல்லை ரன்னரோ இல்லை பார்ட்டிசிபேட் பண்ண நபர்களோ அப்படின்ற இதில் சில தகவல்கள் வந்திருக்கு, சரிங்களா? இது தவிர்த்து வெளிநாட்டு போட்டியாளர்கள், அப்புறம் காமனர்ஸ், அப்புறம் வேற டிவிகளில் சீரியலில் இருந்தவங்க அவங்களும் வருவாங்க. பட் இந்த வீடியோவில் முதல் 2 இதையும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் டொரலுக்குள்ளேயும் நெகட்டிவிட்டிக்குள்ளேயும் போயிருப்பவர் யார் அப்படின்னா சூர்யா. அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய மகன், சரிங்களா? டொரல் மெமியெல்லாம் இவரை வச்சு வேற மாதிரி போய் கொண்டிருக்கு. எப்பயுமே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் யார் ட்ரெண்டிங்கில் சோஷியல் மீடியாவில் பேசப்படுறாங்களோ அதை அவங்கள உள்ளுக்குள்ள எடுத்துருவாங்க. அதே நேரத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ இவர் உள்ளுக்குள்ளே வந்தாருன்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ற ரீதியில் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகனிடம் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக தகவல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின் பண்ண ஜான் ஜெரோமி, அடுத்தது விக்னேஷ் ராஜு, இவங்கள 2 பேர்ல ஒருத்தங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை போக இருப்பதாக தகவல், சரிங்களா? அடுத்தது ஆல்ரெடி இதற்கு முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஷில்பா மஞ்சுநாத் அவர்கள், முகேஷ் ரவி அவர்கள், இவங்க 2 பேருமே கடந்த ஒரு 3 வருடமா பிக் பாஸ்க்குள்ள வாராங்கன்னு சொல்லி வரல. இந்த வருடம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த பேர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குக்கு வித்து கோமாளியில இருந்து ஷாலின், அப்புறம் சுஜித்ரா, கெமி, அப்புறம் விடிவி கணேஷ். ஸோ இவங்கள 2 பேரை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான். அடுத்தது வந்து யூடியூபர்ஸ்ல இர்ஃபான் அவர்கள், அப்புறம் வாசன் அவர்கள், இவங்களிடம் வந்து ஸ்ட்ராங்காக பேச்சுவார்த்தை போக இருப்பதாக தகவல். என்ன பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் அவர்களோ அல்லது வாசன் அவர்களோ இல்லை 2 பேருமே டிசர்விங் தான். சும்மாலாம் இந்த உச்சத்துக்கு அவங்க வரையில. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், இது எல்லாத்தையும் விட மென்டல் ப்ரெஷர், பல அவமானங்களை தாண்டி தான் இப்போ டாப்ல இருக்காங்க. ஸோ இப்படியான இப்போ காலம் மாறிட்டு, சரிங்களா? இப்போ நம்ம கையில் இருக்கிற ஒரு ஃபோனை வச்சு எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்ன்றதான் பல இளைஞர்களுக்கு ஒரு தேவையான ஒரு விடயம். அவங்க விரும்பின வாழ்க்கையை வாழ்றது எப்படின்றதுதான். அப்படி இருக்கக்குள்ள அதற்கு முன்னுதாரணம் வாசன் அண்ட் இர்ஃபான் அவர்கள். கண்டிப்பா இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளுக்குள்ள வந்து டைட்டில் அடிச்சாலே அது வேற லெவல்ல ஒரு மாற்றமா இருக்கும். ஸோ லெட்ஸ் see, சரிங்களா? இர்ஃபான் அண்ட் வாசன் அவர்கள். அடுத்தது விஜய் டிவிக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள ரக்ஷான் அவரிடம் வந்து இந்த வாட்டி சீசன் 5ல ராஜு எப்படி வந்தாரோ இவரையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான். ரக்ஷான் அல்லது மாக்காப்பா, சரிங்களா? அடுத்தது வந்து ஜோடி ஆயுரடி கான்டெஸ்டன்ஸ்ல இருந்து கொரியோகிராஃப் பண்ணவங்களா அல்லது கான்டெஸ்டன்ஸ், அதுல இருந்து 2 பேரை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். அடுத்தது கதாநாயகி கான்டெஸ்டன்ஸ் ருபிஷினா ஆல்ரெடி இப்போ ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அது வந்து எப்படியும் பிக் பாஸ் ஆரம்பிக்கக்குள்ள இதுல பல காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அதனாலேயே அவங்க அல்லது ஷாலினி, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சு கொண்டிருக்கிற ஷாலினி அவர்கள் 2 பேர் வந்து ஸ்ட்ராங்காக அடிப்படுது. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகியில் ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அண்ட் கதாநாயகியில் பார்ட்டிசிபேட் பண்ண கான்டெஸ்டன்ட், அது கதாநாயகி அந்த ஷோக்குள்ள இருந்தே ஒரு 2 பேர் எதிர்பார்க்கலாம் என்றதான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பேச்சு, நமக்கு வருகின்ற ரூமர்ஸ் அப்டேட், சரிங்களா? ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8 வந்து பல சீசன் 7ல் நடந்த பல குறைகளை நிவர்த்தி செய்து தரமான ஒன்றாக நடக்கும் அப்படின்றதான் வருகின்ற அப்டேட், சரிங்களா? கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் விடயத்தில் தப்பு பண்ணியிருக்காரு. அது அவர் அக்செப்ட் பண்ணபடியாத்தான் பிரதீப்பை திரும்ப அழைப்பதற்கு விஜய் டிவிக்கு அவர் ஓகே சொல்லியிருக்காரு, சரிங்களா? அண்ட் அதே நேரத்தில் அர்ச்சனா அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பல தடவை வந்து அவர் வந்து முறைச்சிருப்பாரு. அவங்களோட சிரிச்சு வந்து பேசி பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கும். அதற்கு காரணம் அர்ச்சனா அவர்கள் பண்ற தில்லு முள்ளு கமல்ஹாசன் அவர்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அதுவே ஒரு ரீசன் தான். ஆனால் மக்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ தூரம் ஃபேவர்ஸ் நடந்துச்சு, எவ்வளோ செட் ஒர்க் நடந்துச்சு, பிரதீப் என்ற பேரை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு. பிரதீப் என்ற பேரை யூஸ் பண்ணாங்க, வெளியில் வந்து அந்த மனுஷனை பார்க்க கூட இல்லை. அதுக்கு இப்போல்லாம் நிக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ சில நேரங்களில் காலமே பல பேரோட உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காமிக்கும். அதுதான் சீசன் 7ல் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே மக்களை, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.
எப்பயுமே நம்ம வந்து உண்மையா ஜெயிக்கல அப்படின்னா அது நிலைக்காது. சரிங்களா? பிரதீப் அவர்கள் 35 நாள்ல வெளியில போனாலும் மக்களின் வின்னர், த சீசன் 7ஓட ரியல் வின்னரா பிரதீப் இருக்க காரணம், பிரதீப் பண்ற இப்போ பிரதீப் அடுத்த இந்த நன்மதிப்பு எந்தவித பெய்ட் பிஆர் ஒர்க்கோ இல்ல பேக்ரவுண்டோ, பண பேக்ரவுண்ட், அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாம பிரதீப் பெண்ணனி என்ற ஒருத்தருக்கு கிடைச்சது. அதனால தான் பிரதீப் ஹீரோவா இருக்காரு பிக் பாஸ் சீசன் 7ஓட ரியல் வின்னர். நன்றி.